மல்லையாபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதிமுக கட்சியை சேர்ந்த 25 பேர் தன்னரசு மக்கள் முன்னேற்ற இயக்கத்தில் இணைத்துக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியைச் சேர்ந்த கிருபாகரன் தன்னரசு மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவனராக உள்ளார். இவரது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அக்கரப்பட்டி ஊராட்சி மல்லையாபுரத்திற்கு கிருபாகரன் அவரது வந்தபோது கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் காளியம்மன் கோவில் தெருவில் பொதுமக்கள் முன்னிலையில் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடினார். அப்போது அக்கரப்பட்டி தமிழக வெற்றிக் கழக கட்சியை சேர்ந்த ஊராட்சி செயலாளர் பார்த்திபன் மற்றும் அதிமுகவை சேர்ந்த பாரதி ராஜா உட்பட 25க்கு மேற்பட்ட நபர்கள் தன்னரசு மக்கள் முன்னேற்ற இயக்க நிறுவனர் கிருபாகரன் முன்னிலையில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து கிருபாகரன் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக செயல்படும் தன்னரசு மக்கள் முன்னேற்ற இயக்கத்தில் மாற்றுக் கட்சியினர் இணைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். நிகழ்ச்சியில் மகளிர் அணியைச் சேர்ந்த தனம், விஜயலட்சுமி, மல்லையாபுரத்தில் தாவேக அதிமுக கட்சியைச் சேர்ந்த 25 பேர் தன்னரசு மக்கள் முன்னேற்ற இயக்கத்தில் இணைந்தனர். வியாழக்கிழமை இரவு 9:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியைச் சேர்ந்த கிருபாகரன் தன்னரசு மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவனராக உள்ளார். இவரது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அக்கரைப்பட்டி ஊராட்சி மல்லையாபுரத்திற்கு கிருபாகரன் அவர்கள் வந்தபோது கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் காளியம்மன் கோவில் தொடரில் பொதுமக்கள் முன்னிலையில் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடினார். அப்போது அக்கரைப்பட்டி தாவேக கட்சியைச் சேர்ந்த ஊராட்சி செயலர் பார்த்திபன் மற்றும் அதிமுகவை சேர்ந்த பாரதி ராஜா உட்பட 25க்கும் மேற்பட்டோர் தன்னரசு மக்கள் முன்னேற்ற இயக்க நிறுவனர் கிருபாகரன் முன்னிலையில் இணைந்தனர். அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த கிருபாகரன் ஜாதி மதத்திற்கு அப்பாற் நிகழ்ச்சியில் மகளிர் அணியைச் சேர்ந்த தனம், விஜயலட்சுமி, அஜிதா மற்றும் தன்னரசு மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிர்வாகிகள் அருண்குமார், லோகேஸ்வரன், மல்லையாபுரம் சதீஷ்குமார், தினகரன் சிலமைக்க வரும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய போவதாக நிறுவனர்